அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் அக்கல மின் ஹாதி ஷஜரத்தில் முன்தினத்தி, நாற்றம் இந்த எடுக்கக்கூடிய இது மாதிரியான இந்த காய்கறிகளை யார் சாப்பிட்டு விட்டு வருகின்றார்களோ, ஃபலா யக்ரபன்ன மஸ்ஜிதனா, நம்முடைய பள்ளிக்கு நெருங்கவே வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, காரணம் என்னன்னு கேட்டால், இப்போ இன்னல் மலாயிக்கத்தை ததா மிம்மா எதா மின்ஹுல் இன்ஸ், மனிதன் எதெல்லாம் சங்கடப்படுகின்றானோ அந்த மாதிரியான காரியங்களில் மலக்குகள் சங்கடப்படுறாங்க. யார் சொல்கிறா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆட்கள், இது நோன்பு மாதம், இதில் அந்த பீடி சிகரெட்டை விடுறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு. 4:30 மணிக்கு சஹர் முடியுது, முடிஞ்சு 6:30 வரைக்கும் ஒரு 14 மணி நேரம் 15 மணி நேரம் அதை நம்ம குடிக்கிறதே கிடையாது. இப்போ அல்லாஹ் நமக்கு இந்த ரமலானில் இப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை தர்றான். இந்த ஒரு பயிற்சியை நாமோ பெற்ற பிறகும் அது என்ன செய்கிறாங்கன்னா, நோன்பு திறந்த உடனே, இது மொஹல்லா பள்ளிவாசல் கிடையாது, கடைத்தெருவில் இருக்கிறது. மொஹல்லா பள்ளிவாசல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு கூட்டம் இகாமத்து சொல்கிறதுக்கு முந்தையே கிளம்பிடுவாங்க. போய் கூட்டமாக பெரிய மேகம் மாதிரி அப்படியே புகை கிளம்பி போயிட்டு இருக்கும், ஜமாத்தா தம் அடிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கூட்டம். இவ்வளவு நேரம் இருந்து பொறுமையாக இருந்தீங்க, அந்த பீடியினுடைய நாட்டமே கிடையாது. கஞ்சி அடித்த உடனே கிளம்பி போய் பெரிய ஆளை வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டின உடனே கஸ்தூரி மணங்கமலும் எம்மான் பக்கத்தில் நிற்க முடியும். அல்லாஹ் அக்பர் இமாம் வரைக்கும் வாட அப்படியே பரவுது. அது இந்த மாதிரி ஏசி உள்ள இடத்துலாம் நுழைஞ்சிட்டாங்கன்னு வைங்க பாக்கியவான்கள், அவ்வளோதான். அல்லாஹ் அக்பர் நம்மளால் நிற்க முடியாது. இதை சொல்கிறதுக்கு காரணம், ஜமாத்து தொழுகைக்கு வரக்கூடிய மக்கள் இது மாதிரியான காரியத்தை விட்டு விலகி கொள்ள வேண்டும். இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்ல, தொழுகை இது மாதிரியான கெட்ட விஷயங்களை விட்டு, மானக்கேடான காரியங்களை விட்டு தடுத்து விடும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்ல. இதெல்லாம் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு நாமும் இது போன்ற இந்த தீமைகளிலிருந்து விலகி கொள்ள வேண்டும்.